நம்மள பல பேருக்கு ஒரு நாள் சாப்பாடு இல்லைனா கூட தாங்க முடியாது. ஆனால் ஒரு மனுஷன் நடுக்கடல்ல ஒரு சின்ன படகுல 438 நாள் தத்தளிச்சு உயிர் பிழைச்சிருக்கான்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? அந்த வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு இந்த சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அவர் தான் சால்வடோர் அல்வரேங்கா. 2012 மெக்சிகோ கடலில் மீன் பிடிக்க போனப்போ ஒரு பெரிய புயல் அடித்து இவரோட படகு என்ஜின் ரிப்பேர் ஆகிடுச்சு. அப்படியே கடலோட நீரோட்டத்தில் படகு எங்கே போகுதுன்னு தெரியாமல் இழுத்துட்டு போயிடுச்சு. இவர் இப்போ நடுக்கடல்ல குடிக்க தண்ணி இல்லை, சாப்பிட சாப்பாடு இல்லை. அப்புறம் எப்படித்தான் உயிர் வாழ்ந்தாருன்னு நீங்கள் நினைப்பீங்க. மழை பெய்யறப்போ அந்த தண்ணியை பிடிச்சு குடிச்சார். அப்போ நீங்கள் நினைக்கலாம், அப்போ இவர் பசி எடுக்கிறப்போ என்ன பண்ணுவார்னு. பசி எடுக்கிறப்போ பச்சையாக மீன்களையும் கடலில் இருக்கிற ஆமைகளும் அப்படியே பச்சையாக சமைக்காமல் அப்படியே சாப்பிட்ருக்காரு. இப்படியே இவரோட வாழ்க்கை போகுது. கிட்டத்தட்ட 14 மாதம் 10,000 கிலோமீட்டர் தாண்டி ஒரு மார்ஷல் தீவில் அவர் கரையாதுங்கினப்போ அந்த ஊர் மக்கள் அவர் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போனாங்க. அங்கே அவர் முதல்ல கேட்ட வார்த்தை என்னன்னு தெரியுமா? எனக்கு கொஞ்சம் பசிக்குது, எனக்கு ஒரு பிரெட் கிடைக்குமான்னு தான் முதல்ல கேட்டார் அவர். ஒரு மனுஷன் நினைச்சா எதையும் தாங்குவான். அப்படிங்கிறதுக்கு இவரே ஒரு பெரிய உதாரணம்.